ஒரு வழக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களை கைது செஞ்சிருக்கீங்க. ஓகே, இப்படி எத்தனை பேரை நீங்க கைது செஞ்சுக்கிட்டே போவீங்க? இல்லை நாங்கள் கேட்குறோம், நீங்கள் செய்கிற தப்பை சுட்டி காட்டி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாதா? உங்களை மேலே கேள்வி கேட்டால் அவங்களாம் அவதூறு வழக்கா? உங்களை கேள்வி கேட்குறவங்க எல்லாருமே சட்டத்துக்கு புறமானவர்களா? எதுக்கு எடுத்தாலும் அவதூறு வழக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினாலும் அவதூறு வழக்குங்கிறீங்க, ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் பேசினாலும் அவதூறு வழக்குன்னு சொல்லி கைது பண்றீங்க. அப்ப என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு செய்யமா இருக்கீங்க? நீங்க செய்ய முடியாததை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு தான் எதிர்கட்சிகள். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதிர்கட்சினா ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சிஎம் சார்? அதை தெரிஞ்சுக்கோங்க சார். நீங்க சரியா செய்யலைன்னா அதை சுட்டி காட்டுறதுக்கு தான் எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு. அதுக்காண்டி தான் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்னு ஒரு பதவியும் கொடுத்து உட்கார வைக்கிறீங்க. இது கூட தெரியாம நீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவதூறு வழக்குன்னு சொல்லி கைது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு கைது புதுசல்ல சார். என்ன உங்களுக்கு நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, நாளைக்கு வந்தானா நம்மளை உள்ள உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்பான், நமக்கு பதில் இருக்காது. நம்ம இப்போ ஒரு பென்சிலை வச்சு நோட் பேட் மாதிரி நோட் பண்ணுவோம். நமக்கு ஸ்கிரிப்ட் எப்போ கொடுக்குறாங்களோ பார்ப்போம். அந்த ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அப்போ உட்காந்து 4 நாள் 5 நாள் கழிச்சு முதலமைச்சர் உரைன்னு ஒன்று கொடுக்கும்போது அன்னைக்கு உட்காந்து அப்பாவுக்கான கதையெல்லாம் போன சொன்ன மாதிரிலாம் இந்த சொல்ல முடியாது விஷயம் சார். அதுக்கு மேலே கேள்வி கேட்பாங்க தெரிஞ்சுதான் சட்டமன்றத்துக்குள்ள வரவிடக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் அவதூறு வழக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கிறோம் சிஎம் சார்.